நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி அன்பர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி, கணக்கு போட்டு வாழ்ந்தோம், கணக்கு வழக்குகள் கரெக்டாக இருந்தது, ஆனால் இறைவன் போட்ட கணக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடிக்குதே, இந்த ஆவணியிலாவது இந்த கணக்கு தேருமா? நிறைய கன்னிராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்வியை தான். சார் எங்கள் கஷ்டத்தை சொல்லி யார்கிட்ட அழுகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ திறமை இருந்தும் ஜொலிக்க முடியல, எல்லாமே டிலே ஆகுது. வேலை, திருமணம், பொருளாதார ரீதியாக, சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் இப்படி இருக்கே. மாறுதல் எப்பொழுது? நிச்சயமாக அதற்குண்டான மாதம் இந்த மாதம். அதை பற்றி தெளிவாக பேசுகிறோம். முதல்ல கன்னினாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய விஷயம். இவங்க நம்பி ஒரு பொறுப்புகள் கொடுத்தா அந்த பொறுப்புகள் தெளிவாக இருக்கும். கன்னி அன்பர்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு க்ரியேட்டிவிட்டி, சினிமா, மீடியா, பத்திரிக்கை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சொல்ல வேணும். மல்டி டாஸ்கிங் உடைய ராசி இந்த கன்னிராசி. எந்த துறையில் இருக்கோ அதை ஜொலிப்பார்கள். கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. இந்த ராசி என்பவர்கள் சந்தேகங்கள் இருக்கும். தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி, கற்றுக்கொள்ளும் ராசி. ஆனால் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்த சனி, கண்டகச்சனி படாது படுத்தது. சரி, ஆனால் லாபத்தில் குரு இருக்கே, அதுவாது பண்ணுன்னா அதுவும் டிலே ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. சார் இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வெற்றி வாய்ப்புகள் பிறக்கிற காலகட்டம். 7ல் இருக்க சனி வக்ரம் பெற்ற உடனே, குருவாரை வந்த உடனே முதல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏன்னா மன அழுத்தம் குறையுது, புது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கின்றன, செல்வ கடாட்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. முதல்ல பொருளாதார ரீதியாக ரெடி ஆகிக்கணும். பணம் பொருளாதார ரீதியாக நினச்ச பொருளாதாரம் ஏற்படுத்த வேண்டிய காலகட்டம் வருது. அதில் காம்ப்ரமைஸாக பண்ணிக்காதீங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்லி அதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு கடன் ரீதியாக அடைக்க வேண்டியது எத்தனை இருக்குது, உங்களுக்கு இடம், வீடு, சொத்து தவற விட்டது என்ன, விற்கப்பட்ட நகை வாங்கும் காலகட்டம் என்ன. அப்போ உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல இந்த ராசி அன்பர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய இன்சல்ட்டுங்க. சொந்த பந்தங்களும் சரி, உறவுகளும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி. ஏன்னா ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, பேசுகிற பேச்செல்லாம் வித்தியாசமாக இருந்தது, நான் சொல்லி கொடுத்தவங்க, நான் வளர்த்து விட்டவங்க அப்படின்னு மாறினது. இப்போ அதை தன்னம்பிக்கை, கௌரவங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அதற்கு இறை வழிபாடு நிச்சயமாக இருக்கும். இப்போ சார் உங்களுக்கு ஒரு இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது பாருங்கள். அது தேவைக்கா ஆசைக்கான்னு பாருங்கள். தேவைக்குன்னா வாங்கிக்கங்க, ஆசைக்கு வேண்டாம். அப்போ இடம், வீடு, சொத்து வாங்கக்கூடியது, விற்ற சொத்துக்கள் அது இணையாக ஒரு சொத்து வாங்கக்கூடியது, நகை அடகு வைத்ததை மீட்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் ப்ளஸ். அப்போ சார் வேலை ரீதியாக அதுக்கு பணம் வேணுமே, அங்கே தான் வேலை ரீதியாக என்னென்னா, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜாப் மிஸ் ஆயிடுச்சு. ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டது, இந்தியா வந்துடலாமான்னு கேட்ட பல பேர், இல்லை வேலைக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டது பல பேர் இந்த கன்னிராசி என்பர்கள். சார் வேலை இல்லை, என்ன பண்ணலாம், குடும்பம் இருக்குது, கடன் இருக்குது, வெளிநாடா இல்லை பிஸ்னஸாக,
இப்போ பொதுவாக ஜாதகர் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும். எல்லா கன்னிராசிக்கு பொதுவாக சொல்லக்கூடாது. நிறைய பேர்த்து ஜாதகம் பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கோம், வேலைக்கு போங்க, வெளிநாட்டு அமைப்பு உண்டு, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற காலகட்டம் வந்தாச்சு, மனைவி பேரிலோ கணவன் பேர்லையோ போட்டு பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. அது மாதிரி முடிவெடுக்க வேண்டிய நேரம். சரி, இப்போ வேலை தான் சார் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வேலையில் பார்த்திங்கன்னா புது புது வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே வேலை செய்த கம்பெனியில் திடீர்னு கூப்பிடுவாங்க. ஏற்கனவே வேலை செஞ்ச நாட்டில் வேலை செஞ்ச ஊர்லேயே ஒரு வாய்ப்பு வருதுங்க. அதே ஃபீல்டில் ஒரு வருது. ஆனால் இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நிச்சயமாக அதுக்கான அமைப்பு இருக்குது. அதை பாருங்கள். இப்போ புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள தயாராகுங்கள், வாழ்வில் பெற்றுக்கொள்ள தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா புதுசாக படிக்க வேண்டியது உண்டு. இப்போ வேலை ரீதியாக சார் திருமண அமைப்பு உண்டுங்க. ஏன்னா திருமண ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திருமண பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லி தடங்கள் ஏற்பட்டது என்ன, ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்கிறேன், திருமணம் நடக்கலை. இதாங்க கேள்வி. இப்போ இதில் என்னென்னா இது எப்படி எடுக்கணும்னா, ஜாதகத்தில் நல்ல ஜாதகமாக இருந்தால் கூட தசாபதி சப்போர்ட் இல்லாமல் கல்யாணம் நடக்காது. இன்றைக்கெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேது இல்லை, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம், ஆனால் திருமணம் நான் பார்க்கும்போது சொல்லி திருமண யோகம் இல்லை, அவங்களுக்கு 38 வயசு, அவங்க ஆல்ரெடி 36 ஆச்சு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு படாத மாட்டாங்க. ஆனால் அப்போ தான் அமைப்பு இருக்குது. ஸோ ஏன் சார்னா நடந்த தசாபுத்தி அத்தனையுமே பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் அதிக கிரகம் இருந்து அங்கேயே தசை நடத்திட்டுருக்குது. அப்போ 9ஆம் வீடு ஒட்டியோ 2ஆம் வீடு ஒட்டி 11ஆம் வீடு கிரகமே அடுத்து தான் வருது. 38,000 அமைப்பு வேறு இல்லை, வழியே இல்லை தான். அப்போ பரிகாரங்கள் குறிப்பிட்ட பரிகாரம் கொடுத்து கொஞ்சம் முன்னாடி பண்ணலாம். அப்போ அது ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி திருமண அமைப்பு இருக்குது, அப்போ அப்படி தான் பண்ணணும். சரி, திருமண பாக்கியங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு திருமண ரீதியாக இருந்த மனக்குழப்பங்கள் விலகிறது. ஒரு சிலர் இல்லை சார், இப்போ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் இதாக இருக்குது, சின்னதுக்கெலாம் சண்டை வருது, என்ன சார் இது, உறவுகள் எப்படி இருக்கும், கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இதை ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம். சரி, இது ஒரு செக்டர். குழந்தையை பற்றி வருத்தம் போட்டது கன்னி தாங்க. குழந்தை இல்லை, ஐவிஎஃப் வரைக்கும் பண்ணி இதானது, மிஸ்கரேஜ் ஆனது, இயற்கையாகவே கன்சீவ் ஆகிட்டேன் ஆனால் நிற்கலை, ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில, அவ்வளோ எதிர்பார்த்தோம். ஒரு சிலர் குழந்தைக்கு இந்த உடல் சம்மந்தமெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்போது வருத்தப்பட்டதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சார் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். சார் பிஸ்னஸ் ரீதியாக நல்ல டைம், வேகப்படுத்த வேண்டிய நேரம், கடின உழைப்பல், நீங்களே ஓனர், நீங்களே வேலைக்காரங்க, நீங்களே கடினமாக உழைங்கள், லாபங்கள் உண்டு, உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, பாப்புலாரிட்டி ஆக போகிறீங்க, நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வருது பிஸ்னஸில். ஆனால் இந்த ராசி என்ன பண்ணோம், ஒரே இடத்துல 2-3 பிஸ்னஸ் எடுத்துகிறோம். அதுதான் மிகப்பெரிய. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது அதனால் முடியுமா, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்காம எடுக்கக்கூடாது. இதை வேலையாட்கள் நம்பி எடுத்துரும், அங்கே தான் பிரச்சனை. இந்த நிறைய கன்னிராசி பிஸ்னஸில் தோல்வி எடுக்கனா என்ன கேட்பேன்னா, ஒன்றில் என் தம்பி நம்பினேன், என் பக்கத்து வீட்டுக்காரரு, என் லேபர்கிட்ட கொடுத்தேன், ஏமாற்றிட்டாங்க, அதுவும் செக் லீஃப் கொடுத்துரும், தன் தொழில் ரகசியத்தெல்லாம் ஓப்பனாக உடச்சி விட்டுரும். இது தாங்க, இப்படி இருக்கிறவங்க தான் பல பேர். அதில் ரியல் எஸ்டேட் மாட்டினது, எக்கனாமிக்கல் பாயிண்ட், உங்கள் பணத்தை மற்றவங்க அறுவடை செஞ்சதில் பல பேர் இருக்குது. கவனம். இந்த கால சூழ்நிலையில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி சரி செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கு. இப்போ தொழில் ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலாம், நிச்சயமாக உண்டு. கோயில் கும்பாபிஷேகம் ஏதோ நடக்க போது, அதுக்கு அட்டன் பண்ணிட்டு வாங்க. உடல் ரீதியாக இருக்கின்ற உபாதைகள் விலகிற காலகட்டங்கள், கொஞ்சம் அஜீரணம் பிரச்சனைகள் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் வருது. ஆக மொத்தம் தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம். பழைய நடந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள், நிச்சயமாக ஜொலிச்சிருவீங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.